ஆன்மீக அன்பர்களுக்கு எனது கலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி தனுசு மாதம் ஹேமந்த் ருது தட்சிணாயனம். இன்று 25/12/2025 டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை. இன்று சஷ்டி, இன்று கிறிஸ்மஸ். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 11 மணிலிருந்து 1 மணி வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகுகாலம் மதியம் 3:30 3 மணி வரை. குளிகை காலை 1 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை, பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் 6:26. இன்றைய திதி இன்று காலை 11:24 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:40 வரை அவிட்டம், பின்பு சதயம். இன்றைய அமிர்தாத யோகம் இன்று காலை 6:25 வரை மரண யோகம், பின்பு காலை 6:40 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 11:24 வரை பாலவும், பின்பிரவு 11:01 வரை கௌளவம், பின்பு தைத்துளம். இன்றைய நேற்றம் இன்று முழுவதும் ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று காலை 6:40 வரை புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைக்கு புனர்பூசத்து முழுவதும் சந்திராசிரமம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய கிரக நிலை பார்த்திங்கன்னா, மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், கும்பராசியில் ராகு பகவான், சனி பகவான், சந்திர பகவான். இன்றைய ராசி பலன் பார்த்தோன்னா, மேஷராசி என்பதற்கு இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை பெறக்கூடிய, நன்மை பயக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ரிஷபராசி என்பதற்கு உங்களுடைய ஒரு விஷயத்தும் அது தொழில் சார்ந்தோ, கல்வி சார்ந்தோ எல்லா விதமும் அது உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் அது உயர்வுன்னா அது உழைப்புக்கேற்ற ஒரு உயரையும், உழைப்புக்கேற்ற ஒரு உயர்வும், ஒரு பொருளாதார ஒரு முன்னேற்றமும், லாபத்தை பெறக்கூடிய நாள் உங்களுக்கு. மிதுராசி பார்த்தா உங்களுக்கு பேசுகின்ற போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உங்களுடைய பேச்சாலே உங்களுக்கு நிறைய வருமானத்தை பெறக்கூடிய நபர் நீங்கள். பேச்சு திறமையால் நீங்கள் வருமானத்தை பெறக்கூடிய நபர் நீங்கள். அந்த புரோக்கர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சில் நிறைய விஷயம் சாதிப்பாங்க. அந்த பத்திரிகையாளர்கள், பேச்சாளர்கள் இருந்தவங்களாம் நல்ல ஒரு பேச்சு திறமை, நல்ல ஒரு வருமானத்தை பெறக்கூடிய நாள் உங்களுக்கு. கடகராசி பார்த்தா உங்களுக்கு மற்றவர்களுக்கு பரிசை பெறக்கூடிய நபராகவும் நாளாக உங்களுக்கு அமைது உங்களுக்கு. சிம்மராசி எப்பயுமே சிம்மத்தை கொஞ்சம் கோபம் எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய, ஆனால் உதவி செய்யக்கூடிய ஒரு ராசியாக அமைகிறது. கன்னிராசி பார்த்தா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் போட்டு தான் முன்னேறக்கூடிய காலகட்டம். எதுவும் தானாக கிடைக்காது, போட்டு முன்னேறுங்க. துலாராசி என்பதற்கு இதுவரைக்கும் இருந்த தெளிவற்ற நிலை, குழப்பமான நிலை, மந்தமான எல்லாம் மாறி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய, ஒரு தெளிவடைய செய்யக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. விருச்சிக பார்த்தா முயற்சி, உங்களுடைய ஒரு முயற்சி தான் உங்களுக்கு வெற்றியும், ஒரு செயலில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போவதுக்கான எல்லாமே பார்த்தா அந்த முயற்சியை நீங்கள் செய்கின்ற போது எடுத்த காரியம் உங்களுக்கு சுபமாக அமைப்பது உங்களுக்கு. தனுசு ராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விஷயத்துலையும் கொஞ்சம் ஆர்வமாக இருங்க. அந்த ஆர்வம் தான் உங்களை எல்லா இடமும் தனிப்பட்டு காமிக்குது. நீங்கள் தனிப்பட்டு தெரியுறீங்கன்னா அதுக்கு உங்களுடைய எல்லா விஷயம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் அக்கறை தான். அந்த ஆர்வம் உங்களோட முன்னேற்ற கொடுக்கும்போது உங்களுக்கு. மகாராஷ்டிரன்னு பார்த்தா உங்களுக்கு வெளியூருக்கு, தெரிஞ்ச இடத்துக்கு, சிறு நண்பர்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு, கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு கொஞ்சம் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாளாக என்ன அமைது உங்களுக்கு. கும்பராசி என்பது பார்த்தோன்னா உங்களுக்கு சனி, ராகு, சந்திரன் எல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் பாராட்டக்கூடிய செயல் மூலம் கொஞ்சம் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைது உங்களுக்கு. மீனராசி பார்த்தோன்னா கொஞ்சம் மற்றவருடைய ஆதரவோடும் சப்போர்ட்டோடும் நல்ல விஷயங்களை நீங்கள்
சாதிக்கக்கூடிய செய்து முடிக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்டவனுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.